अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। असतः साधकत्वे बाधक निरूपणம் அந்த பிரகரணத்துல இருக்கும். இதற்கு முன்னால அசதா சாதகத்துவ உபபத்திங்கிற ஒரு பிரகரணத்தை பார்த்தோம். ஒரு பொருளை ஒண்ணு சாதிக்கணுமே ஆனால் அது எப்படி இருந்தால் இன்னொன்னு சாதிக்கும். அப்படி பிரகிருத்தமாக நமக்கு என்ன நித்தியாத்வத்தை சாதிக்கணும், பிரபஞ்ச நித்தியாத்வத்தை சாதிக்க வந்திருக்கோம். அப்பொழுது அந்த நித்தியாத்வத்தை எதனால சாதிக்கிறேன்? அனுமானத்தினால சாதிக்கிறது. விமதம் நிச்சா திருஷ்யத்வா சித்திரூபியவது இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அதை சாதிக்கும் பொழுது அந்த நிச்சாத்வ அனுமானமே சரியாக இல்லை. அது முழுமையாக பட்சமும் சரியா இல்லை, சாத்தியமும் சரியா இல்லை, திருஷ்டாந்தமும் சரியா இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு அனுமானம் எப்படி நிச்சயத்தை சாதிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சொன்ன பிறகு அதுவே மித்யாபூதமா இருந்தா அது எப்படி வித்தியாசத்தை சாதிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு, அது இல்ல ஒண்ணு சாதிக்கிறமே ஆனால் அது வியாபகாரிகமா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி அந்த பிரகரணத்தை முடிச்சோம். அதற்கு மேல சுத்த விலட்சணம் அப்படின்னு இருந்தா போடுமே அப்படின்னு அவன் சொல்லி அது இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது பிரகரணத்துல. இப்ப அந்த பிரசக்தானு பிரசக்தமாக நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அசத்தாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் இன்னொன்னு சத்த சாதிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்தான். பிரபஞ்ச நிச்சயத்தை சொன்னவங்க அப்படி இருக்கட்டும். முதல்ல இந்த அனுமானம் எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம கவனிக்கணும். ரேகாதிகள்லாம் வர்ணங்கள் எல்லாம் நிச்சயமா இருந்த போதிலும் அதுல ஆரோபிதமாக இருக்கக்கூடியதான துவனி தர்மங்கள் என்னது கிரஸ்வம் தீர்க்கம் இவைகள்ல. கிரஸ்வம் தீர்க்கம்னா வர்ணத்துக்கு சேர்ந்தது இல்லை, வர்ணங்கள்ல எழுத்துகள் ஆ இ ஊ இவைகள்ல. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கிரஸ்வம் தீர்க்கம் புரதம் இவைகள்லாம் துவனி தர்மங்கள். ஆரோபிதமாக இருக்கக்கூடியதான துவனி தர்மங்கள் அந்த வர்ணங்கள்ல ஆரோபிதமா இருக்கும் பொழுது அது எப்படி அர்த்த பிரத்யாயக்கமாக இருக்கோ, வெவ்வேறு அர்த்தங்களை சொல்கிறதோ, அதான் போன வாரம் பார்த்தோம். நகா நாகா அப்படின்ற நககான்னு சொன்னா ஒரு அர்த்தம், நாககான்னு சொல்லு. நாககான்னா யானைன்னு அர்த்தம், நககான்னு சொன்னீங்கன்னா மலைன்னு அர்த்தம். இதுல நாகா இந்த ரெண்டுதான் இருக்கு, அதான் உண்மையானது. நான் அது இருக்கக்கூடியதான ரத்தம் தீர்க்கம் என்கிறது அது வேற துவனி தர்மங்கள். அந்த துவனி தர்மங்கள் இதோட சேர்ந்து எப்படி தான் ஆரோபிதமாக இருந்த போதிலும், துவனி தர்மங்கள் வர்ணத்துல ஆரோபிதமாக இருந்த போதிலும் அதை எப்படி இன்னொரு பொருளை உண்டு பண்ணுகிறதோ, வேற ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறதோ, அப்படி ஆரோபிதமான பதார்த்தங்களும் உண்டு பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு அதற்கு சமாதானம் சொல்லக்கூடியதான நிலையில நாம இருக்கோம். நக வர்ணேஷு அனாரோபித தரிசாஹித்யம் ததபிவ்யஞ்சன ரூபம் வா தைர்யம் பிரத்யாயகம் ஏவம் கிரஸ்வாதிகமபி இது வாக்கியம். அதுக்கு மேல அது வரைக்கும் முன்னால பார்த்தோம், இப்பொழுது அதுக்கு மேல பார்க்கணும்.
வர்ணாயே வர்ண ஆரோபித ஹ்ரஸ்வத்வாதீனாம் தீர்க்க ஹ்ரஸ்வத்வாதீனாம் நகஹ நாகஹ இத்தியாதவ் அர்த்த விசேஷ பிரத்யாயகத்வம். இது திருஷ்டம். வர்ணங்கள் மேல ஆரோபிதமாக இருக்கக்கூடியதான துவனி தர்மங்களாக இருக்கக்கூடியதான ஹ்ரஸ்வம் தீர்க்கம் இவைகள் எல்லாம் அர்த்த விசேஷத்தை, அர்த்த விசேஷம்னா அந்த வர்ணங்களுக்கு தவிர வேற எனக்கூடியதான 2 எழுத்து இருந்த போதிலும் மலைங்கிற ஒரு அர்த்தத்தை ஹ்ரஸ்வமா இருக்கும் பொழுதும் நாககான தீர்க்கமா இருக்கும் பொழுது அது வேற இன்னொரு அர்த்தம், யானைங்கிற அர்த்தத்தையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதோ அதே போல ஆரோபிதமான பதார்த்தங்களோட சேர்ந்ததான வர்ணங்கள் எப்படி வெவ்வேறு அர்த்தத்தை சொல்லலாம். அதே மாதிரி நக வர்ணேஷு அனாரோபித துவனி சாகித்யம், வர்ணங்களுக்கு மேல அனாரோபிதமான துவனி சாகித்யம் தது அபிவியஞ்சகம் அபிவியக்தி ரூபம் வா தைர்யம் பிரத்யாயகம் ஏகம் ஹஸ்வாதிகம் அப்படி இது வாக்கியம். அதுக்கு மேல சொல்றார், நீங்க சொல்றது நான் ஒத்துக்க தயாரா இல்ல. வர்ணங்களுக்கு மேல அனாரோபித துவனி சாகித்யம், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஆரோபிதமான துவனங்கள்னு சொன்னோம் நம்ம. இப்ப அனாரோபித துவனி சாகித்யம், அது ஆரோபிதம் இல்லை, அதோட சேர்ந்துட்டாரு. அல்லது அந்த வர்ணங்களுடைய ஒரு அர்த்தத்தை அபிவியஞ்சகம் பண்றது, அது அபிவியஞ்சகம் வா தைர்யம் பிரத்யாயகம் ஏவம் ஹ்ரஸ்வாதிகமபி இது வாக்கியம். வெறும் ஆரோபிதமான துவனின்னு சொல்லாதீங்கோ, அந்த நிஜமான துவனியோடய சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுங்க. அல்லது துவனியானது என்ன பண்றது, அதனுடைய அர்த்தத்தை அந்த தீர்க்கமானது அது அர்த்தத்தை அபிவியஞ்சகம் இருக்கிறத மேனிஃபெஸ்டிங், அபிவியஞ்சகம் இருக்கிறத தான் எடுத்து காட்டுகிறது அப்படின்னு வச்சுப்போமே அப்படின்னு. துவனீனாம் அஸ்புரணேதி தீர்க்கோவர்ணா இத்தியாதி பிரத்யா இப்படி சொல்ல முடியாது. என்ன சில சமயத்துல துவனி நமக்கு தெரியல, துவனி கிளியரா தெரியல நமக்கு, ஆனா இது ஏதோ தீர்க்கமா சொல்ற அப்படின்னு சொல்றது தெரியறது. இப்ப இந்த துவனிங்கிறத ஆரோபிதமா அனாரோபிதமாங்கிற விஷயத்துல துவனி அஸ்புரணமாக இருந்தாலும் நமக்கு தீர்க்கங்கள்லாம் தீர்க்கோவர்ணான்னு தெரியாது. அதனால அப்படி நீங்க சொல்லப்படாது. நானும் ஆரோபிதேன வர்ண தைத்தியாதினா கரம் தாத்விக அர்த்த சித்தி. இதுக்கு மேலப்பா இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டால்தான், நீங்க வர்ணத்துல இருக்கக்கூடியதான தைரியம் அல்லது ஷார்ட் பாஸ் அந்த வர்ணத்துக்கு இருக்கிறது அது ஆரோபிதம்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, வர்ணம் இருக்கு, ஆ ஈ ஊ இப்பெல்லாம் இருக்கு, அப்புறம் ஆ அப்படிங்கறதோ ஈ அப்படிங்கறதோ இது ஆரோபிதம் அப்படின்னு நீங்க சொல்றது. ஆரோபிதமான ஒரு பதார்த்தம் எப்படி தாத்விகமான ஒரு பொருளை காட்டும்? தானே தாத்விகம் இல்ல, தானே ஆரோபிதம். ஆரோபிதமான ஒரு பதார்த்தம் எப்படி தாத்விகமான ஒரு பொருளை உண்டு பண்ணும்? சாதாரணமாக பால் சக்கரை எல்லாம் உண்மையா இருந்தா அது உண்மையான காதி வரும். பொய்யான பால்ல இருந்து உண்மையான காதி எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம டே டு டே லைஃப்ல வாழ்க்கையில எது உபயோகப்படுறதோ அது மாதிரி பேசணும் நீங்க. இதுவும் ஆரோபிதம்னு சொல்றேன். இந்த தீர்க்கமுகத்துவங்கிறது ஆரோபிதம்ங்கிறது. இது ஆரோபிதமான இருக்கமையானால் தாத்விகமான ஒரு பொருளை எப்படி உண்டு பண்ணும்? லோகத்துல அப்படி கண்டது இல்லையே அப்படின்னு பூர்வபட்சி கேட்கிறார். ஆரோபிதேன வர்ண தைத்தியாதினா வர்ணத்தில் இருக்கக்கூடியதான தீர்க்கம் உதத்துவம் இவைகள் எல்லாம் இவைகள்னால் கதம் தாத்விக அர்த்த சித்தி உண்மையான ஒரு பொருளாவது எப்படி கிடைக்கும்? நகி ஆரோபித்தேன தூமேன தாத்விக வன்னி சித்தி. அதுக்கு மேல சொல்ற லோகத்துல பொய்யான ஒரு புகை, அந்த புகையை வச்சிருந்து நகமாக நெருப்பு இருக்க நம்ம அறிய முடியுமா? பொய் நகம் புகை இருந்ததே ஆனால் புகையை கண்டேனால் சார் புகை இருக்கு சார், அதனால என்ன இருக்கு, உண்மையான நெருப்பு இருக்கு, புகை இருந்தா நெருப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எந்த புகையானது நகம் இல்லையோ அது பொய்யோ, பொய்யான புகையானது நகமான ஒரு நெருப்பை காட்டி கொடுக்குமா? லோகத்துல அப்படி இல்லையே அப்படின்னு கேட்கிறான். நகி ஆரோபிதேன தூமேன தாத்விக வன்னி சித்தி அப்படின்னு நம்ம பூர்வபட்சம். நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சொன்னது முழுமையாக தப்பு. சத்தியம்னு சொன்னமையானால் அம்மா பார்க்கலாம், சில சமயத்துல எப்படி சில இப்படியே ஆகலாம். ஆனா இப்ப எப்படி இருக்க, முழுமையாக நீங்க சொல்றது தப்பு. ஏன் அப்படி அப்படிங்கிற
சாதகதாவச்சேதக ரூபவத்வமேவ சாதகதாயாः பிரயோஜனம் நதோ ஆரோபிதத்துவம் அனாரோபிதத்துவம் வா. முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஒன்ன தயார் பண்ணணும்னா அதுக்கு முன்னால எது தயார் பண்றதோ அதுல எப்படி இருக்கணும், அது ஆரோபிதமா அனாரோபிதமா என்கிறது இல்லை. ஆனா அதை இதை சாதிக்கக்கூடியதான வல்லமை இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் பார்த்து. ஒரு பொருளை நாம் சாதிக்கிறதையானால் அதுக்கு சாதிக்கக்கூடியதான யோக்கியதை இருக்கிறது, அதை சாதிக்கணும். அவ்வளவே ஒழிய அது ஆரோபிதமா இருந்தாதான் சாதிக்கணும், இல்ல அனாரோபிதமா இருந்தாதான் சாதிக்கணும் நிர்பந்தம் இல்லை. அனாரோபிதமான பதார்த்தமும் ஒரு பொருளை சாதிக்கலாம். பொய்யான பாம்பு இருக்கு, அது உண்மையான பயத்தை உண்டு பண்றதோ இல்லை. பாம்பு பொய் தான் சார், நிஜம் இல்ல, ஏன்னா கயிறு தான் இங்க இருக்கு, அத பாம்புன்னு நீங்க நினைச்சுட்டேன். அதை பார்த்ததுமே அது ஆரோபிதமான சர்ப்பம். அந்த ஆரோபிதமான சர்ப்பம் நமக்கு என்ன பண்ணிட்ட, பயத்தை உண்டு பண்ணி. இந்த பயம் பொய்யோ, பொய்யான பயமா இல்ல உண்மையான பயம் தான், ஏன் ஓடுறாங்க உளர்றாங்க. அப்ப என்னாச்சு, பொய்யான பொருளும் உண்மையான பொருளை தயார் பண்ணலாம். அதே போல உண்மையான பொருள் இருக்கு, அப்படியே அது உபயோகிக்காமல் காப்பொடி பவுடர் சக்கரை எல்லாம் இருக்கு, ஆனா தயார் பண்ணல. ஏன் உண்மையா தானே இருக்கு, தயார் பண்ணட்டுமே அப்படின்னு கேட்கல. என்ன அர்த்தம், உண்மையான பொருள் எல்லாம் இன்னொன்னு தயார் பண்ணணும் எனக்கூடியதா நிர்பந்தம் இல்லை. பொய்யான பொருளா இருந்தா அது உண்மையான பொருளை தயார் பண்ணப்படாதுங்கிற நிர்பந்தமும் இல்லை, எப்படியும் ஆகலாம். ஆகையா சாதகதாவச்சேதக ரூபம் இருக்கணும். அதுக்கு சாதகதாவச்சேதகம் அதை தயார் பண்ணக்கூடியதான யோக்கியதை அதுக்கு இருக்கமே, ஆனால் அதை தயார் பண்ணி விடுமே தவிர அது ஆரோபிதமா அனாரோபிதமா எனக்கூடியதான நிர்பந்தம் நியமம் இல்லை அப்படின்னு. சாதகதாவச்சேதக ரூபவத்வமேவ சாதகதாயாக பிரயோஜனம். ஒரு பொருளை தயார் பண்ணணுமே என்றால், அது சாதிக்கணுமே என்றால் சாதகதாவச்சேதகமான ரூபவத்துவம் இருந்தால் போரும். அது ஆரோபிதம் அனாரோபிதம் எனக்கூடியதான வித்தியாசம் வேண்டியதில்லை, நியமம் வேண்டியதில்லை. நது ஆரோபிதத்துவம் அனாரோபிதத்துவம் வா. தூமாபாசத்து அசாதகத்துவம். தூமாபாசமானது பொய்யான தூமம், அது உண்மையான ஒரு நெருப்பை தயார் பண்ணட்டுமே, உண்மையான காட்டு கொடுக்குமே, காட்டு கொடுக்கட்டுமேன்னு கேட்டார். அது இல்லை. தூமாபாசத்து அசாதகத்துவம். ஏன், சாதகதாவச்சேதக ரூப வியாப்திய பாவா. அதுக்கு சாதகதாவச்சேதக ரூபம் எது இருந்தாலும் தயார் பண்ணுமோ அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அது இல்லை. அதனால நது அசத்வா, அப்படி இல்லை. அனாபாசத்வ கிரகஸ்த தத்ர பகுள ஊர்வகாதி கிரகணவது வியாப்தி கிரகணார்த்தமேவ அபேட்சிதா. அது அனாபாசத்துவ கிரகம், அது அனாபாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பதான் தெரியுது, புகை இருக்க. இந்த முதல்ல கிரந்தங்களை வாசிக்கும் பொழுது தர்க்கசாஸ்திரத்துல அபிச்சின்ன மூலம் தூமரே காம் விரட்வா அப்படின்ற புகை பார்த்ததுமே நெருப்புன்னு சொல்லலையாம். அந்த புகையானது அவிச்சின்னமாக இருக்கு, ஏதோ கொஞ்சமா ஒரு புகை வரல, புது புதுன்னு வந்துட்டே இருக்கு. அது எங்க வந்துட்டு இருக்கு, அந்த கீழே இருந்து எங்க இருந்தும் வந்துட்டு இருக்கு சார். அந்த புகை அவிச்சின்னமாக கண்டினியூஸா வந்துட்டு, அப்பதானே நெருப்புகள். கொஞ்சமா ஒரு புகை இருந்ததுன்னு வச்சுக்கலாம், நெருப்பு இருக்குன்னு நினைப்படா. அது கொஞ்சமா நெருப்பும் இல்ல, அதோட வந்து இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருந்ததுன்னா நெருப்புன்னு சொல்ல மாட்டோம். ஒரு இடத்துல இருந்து மேல வந்துட்டே இருக்கு. அப்ப ஒரு இடத்துல இருந்து வந்துட்டே இருந்தா என்ன பண்றான், ஓஹோ இது நிஜமான புகையா சார், இது நிஜமான நெருப்பை உள்ள பண்ணதா, இது போலி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் அனாபாசத்வ. அனாபாசம் இது, இது ஆபாசமான பொருள் இல்லை என்று அறிந்து கொள்வதோ தத்ர பகுல, அது அதிகமாக பொருள் இருக்கு. ஊர்வகாதி கிரகணவது, அது மேல போயிட்டே இருக்கு, கீழே இருந்து மேல போயிட்டே இருக்கு. கீழே இருந்து மேல போயிட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம், கீழே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு இருந்தா நெருப்பு இடத்துலதானே புகை நிறைய போயிட்டே இருக்கும். அப்ப கீழே இருந்து மேல போயிட்டே இருக்கு, அதிகமாக புகை இருக்கு, ஆகையால் அங்கே நெருப்பு இருக்கணும். அதனால அவிச்சின்ன மூலம் தூமரே காத்ருட்வா அப்படின்னு நமக்கு பார்த்திருக்கோம். அதான் பகுள ஊர்வகாதி கிரகணவது வியாப்தி கிரகணார்த்தமேவ அபேட்சிதா. அதனால இந்த வியாப்தி சாதகதாவச்சேதக வியாப்தி இருக்கு, நெருப்பை காட்டி கொடுக்கக்கூடியதான யோக்கியத்துடன் கூடியதான புகை இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காக அது வேண்டி இருக்கு. இவைகள் எல்லாம் ஏதோ நீங்க புதுசா சொல்ற
முன்னாலேயே எங்க கிரந்தங்கள்ல தீர்மானம் பண்ணி வச்சுட்டார். நீங்க பிடிக்கன்னு கேட்கிறேன், இதெல்லாம் சமாதானம் சொல்லியாச்சப்பா. சதுர்த்தம் வாசஸ்பதி மிஸ்ரை யதா சத்யத்வ அபிஷேகி. வாசஸ்பதி மிஸ்ரால் பாவதி வியாக்கியானத்துல ஆரம்பாதிகரணத்துல இதை பத்தி கொஞ்சம் விசாரம் பண்ணியிருக்கார். அதுல இருந்து எடுத்து சொல்றார். யதா சத்யத்வாபிஷேகி சக்ஷுதா ரூபமேவ ஜாத்தியதே நரசா. பாருங்க, அனாரோபிதம் தானே, சத்தியம் தானே கண்ணு. அந்த கண்ணு சத்தியமா இருந்தா இன்னொன்னு தயார் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான், உங்களை சாதிக்க வேண்டியது தானே. சத்தியமா இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஏ சத்தியத்வாதிசேஷேதி சக்ஷுதா ரூபமேவ ஜாத்தியதே. கண்ணால் உருவம் தான் பார்க்க முடிகிறது. கண்ணு உண்மையாக இருக்கு என்பதற்காக கண்ணு எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கறது இல்லை. கண்ணு என்னத்தை காட்டி கொடுக்கிறது? ரூபத்தை தான் சாதிக்கிறது. இது கருப்பு, வெளுப்பு, மஞ்சள், பச்சை இதுதான் சொல்றதை தவிர சிரிப்பா இருக்குன்னு உங்க கண்ணால பார்க்க முடியுமா? என்ன கருது? கண்ணுதான் உண்மையான பதார்த்தம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் சொன்னல. அப்படி இல்லப்பா, அது உண்மையாக இருந்த போதிலும் அது சிலதான் காட்டி கொடுக்கும். சாதகதாவச்சேதக ரூபம் எங்க இருக்குதுல அந்த ரூபத்தை காட்டி கொடுக்கக்கூடியதான தன்மை தான் கண்ணுக்கு இருக்கு. அதான் யதா சத்யத்வா விசேஷேபி சக்ஷுஷா ரூபமேவ ஜாத்தியதே நரசா ததைவ அசத்வ அவிசேஷேபி. அப்படியே அசத்தாக இருந்த போதிலும் வர்ண ஜைத்யாதினா சத்தியம் ஜாத்தியதே. நியமம் இப்படி, அது சத்தியமாக இருந்தால்தான் காட்டி கொடுக்கணும்னு நிர்பந்தம் இல்ல, அசத்தியமாக இருந்தால் காட்டி கொடுக்கப்படாதுன்னு நிர்பந்தம் இல்ல. இப்ப வர்ணத்துல தைரியம் இருக்கு, எழுத்துல லெங்க் அண்ட் பாவம் இருக்கு. நாகா அப்படின்னு நானும் தீர்க்கம் இருக்கு. நாதான் எழுத்து, அந்த ஆங்கிற தீர்க்கமா இருக்கு. அத மாடிஃபிகேஷன் சவுண்ட் ப்ராசஸ். எழுத்துங்கிறத வர்ணம்ங்கிறத அவ்வளவுதான் இருக்கும். அந்த தீர்க்கம் புழுத்தம் இவைகள்லாம் அந்த சவுண்டுக்கு சேர்ந்தது. அந்த அசத்தாக இருந்த போதிலும் தகைவ அசத்வாமிதேவி அசத்தாக இருந்த போதிலும் வர்ண தைர்யாதினா சத்தியம் ஞாபியதே. வர்ணம் தீர்க்கமா இருக்கிறதுனால அது சத்தியமான பதார்த்தத்தை காட்டி கொடுக்கிறது. யானைங்கிற ஒரு பதார்த்தத்தை காட்டி கொடுக்கிறது. அது தூமாபாசாதிதா, தூமாபாசத்தினால அது காட்டி கொடுக்கல. அதனால இப்ப என்ன தீர்மானம் பண்ணிட்டோம்? அது ஆரோபிதமா அனாரோபிதமா எனக்கு கூடியது பிரயோஜகம் இல்லை. பிரயோஜகம்னா தட்ஸ் நாட் தி நெசசரி கண்டிஷன். அது ஆரோபிதமா இருந்தா தான் இது பண்ணும், அனாரோபிதமா இருந்தா தான் காட்டி கொடுக்கும். ஆரோபிதமா இருந்தா சாதிக்காது எனக்கு கூடியதான் இல்லை. ஆனா என்ன பண்ணும்? அதை சாதிக்க கூடியதான வியாப்தி திறமையோட கூடியது இருக்கணும். அப்படித்தான் திருஷ்டம் மாயா கல்பித ஹத்யாதே ரஜ்ஜு சர்ப்பாதேச்ச பயஹேதுத்வம். மாயா கல்பித ஹத்யாதே நிஜமாக அங்க யானை இல்ல. அது என்ன மாயினால யானை கற்பிச்சான். அது ஓடிண்டே இருக்கு. அது ஓடிட்டு வர காரியத்தை பண்றான். நம்ம பயந்து நடுங்குதான் அந்த பக்கம் போறோம். என்ன சுவாமி அதான் பொய்யாச்சு சார். சில பேர் சினிமாலேயே நடிகை ஓடி போடுறான், நடுங்குறான், மேல விழுமான். 3 டைமென்ஷன் சினிமா வந்து புதுசா அவர்ல ஏமாந்து இடம் இல்லையா மேல நம்ம மேல பாயதா போலயே வருது. அப்ப பயம் ஏற்படுறது. அது பொய்யுன்னு தெரியும். இவன் டிக்கெட்டை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கான் சினிமாக்கு பொய்யுன்று இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஒரு பயம் உண்டு பண்றதா இல்லையா? அப்படின்னா மாயா கல்பிதமான மாயினால செய்யப்பட்டதான பொருளும் சில சமயத்துல பயத்தை உண்டுபட்டலாம். திருஷ்டம் மாயா கல்பித ஹத்யாதே ரஜ்ஜு சர்ப்பாதேச. கயத்துல காணக்கூடியதான பாம்பும், கயத்துல பாம்பு காணப்படுறது. அந்த பாம்பு பயத்தை உண்டுபடுறதா இல்லையா? பாம்பு நடு விழுங்குறானா, அவன் பயந்து ஏதோ பண்றான், அவன் உயர்த்து போடுறதுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? பலாயிரம் ஓடுறானா இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? அது பொய்தானே சார் ஓடினா நீங்க சிரிக்கிறேன். ஏன் சிரிக்கிறேன்? புதுமையை அறிஞ்சிருக்கேன் சிரிக்கிறேன். அவங்க ஓடுறவன் அவனுக்கு கதை அவனுக்கு தெரியும்னா, அதனால பொய்யாக பாம்பு இருந்தாலும் அதை உண்டு பண்ணும். ஆரோக்கியமான ஒரு பொருள் இன்னொன்னை சாதிக்காது என்று சொல்லாதீங்கோ, அது சாதிக்கலாம். திருஷ்டமிகி மாயா கல்பித ஹத்யாதே ரஜ்ஜு சர்ப்பாதேச்ச கயாதி ஹேதுத்வம். அதே மாதிரியே பவித்ரு சுஷீரஸ்ய மரண சூச்சகத்துவம். சூரியன் நடக்கிற ஓட்டை இருக்கமையானால் அது மரணத்தை காட்டி கொடுத்தது. ஆசன்ன மரணம், ஒரு சீக்கிரமாக கொஞ்ச நாள்லயே அவன் பிராணம் விட்டுற போறான், அவனுடைய பிரார்த்த கர்மா முடிஞ்சு போயிட்டு டெத்து வர போறதுன்னு சொன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சூரியனை பார்க்கும் போது சூரியன் நான் ஏன் பார்க்க போறேன்னு கேட்க போறேன்.
மாத்தியானிகத்துல பார்ப்பேன். ஒவ்வொரு தினம் மாத்தியானிகத்துல அந்த சமயத்துல சூரியனை பார்க்கணும் அப்படின்னு அது பார்க்கும்போது அதுல ஓட்டை இருக்கா போல இருந்தது. ஆனால் என்ன நமக்கு காட்டி கொடுக்கறது, சீக்கிரமாகவே மரணம் வரும். சரி, இது வேற நம்ம பார்த்து பயந்து அதுக்காக தான் மண்டலத்திலே சொல்லப்படாது. சூச்சனை பண்ணிருக்கேன். ஒருவேளை இது போல சந்தர்ப்பம் வறுமையானால் நாம அதுக்கு தகுந்தா போல படிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவைகளை தவிர அது பயந்துட்டு இருக்கிறதுக்காக இல்ல. ஒரு வாரத்துல மரணம் வந்திருக்கிறது, சட்டத்தன் கிடைக்க போறான்னு தெரிஞ்ச பிறகுதானே பரீட்சித் மகாராஜா பாகவத்தையே கேட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு அது தெரியலன்னா பழைய மாதிரி தானே இருந்திருப்பார். சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பம் அவனை எப்படி மாத்துறதுங்கிறது தெரியாது. டாக்டர் ஹார்ட் அட்டாக் வரப்போறது இல்ல, ஏதோ வியாதி வந்திருக்கு சொல்லாதீங்க சார் அந்த பேஷண்ட் இருக்கணும் சொன்னா இன்னைக்கே பண்ண விட்டுருவாங்க. அவன் கேன்சர்னா பயன்படுத்தி சொல்லாதீங்க அப்படிங்கிறான். அது தப்பு. நம்ம சாஸ்திரம் நமக்கு சொல்லவே இல்லை. எதுவா இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும், அந்த வியாதிஸ்தனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணக்கூடியதான மனப்பான்மையை அவனுக்கு உண்டு பண்ணணும். அப்படித்தான் சொல்றாங்க. எல்லாமும் சூச்சகங்கள். எதற்காக சொல்றது? அரிஷ்ட சூச்சகங்கள்னு சொல்றது. இவருக்கு இப்படி வரும், கிருஷ்ணன் கிருஷ்ணதந்தம் புருஷம் பக்தி ஸ்வப்ரே. அவன் சொப்னத்துல கருப்பா இருக்கக்கூடியவன், கருப்பு திட்டி பல்லோட இருக்கிறவனா ஒருத்தரை பார்த்தாங்க. ஏன்னா கையவனும் ஆனந்த் அவனே இவனை கொண்டு விட்டுறான் அப்படின்னா அந்த சொப்னத்துல இருக்கக்கூடிய ஞானமே அவனை கொண்டு விடுறது அப்படின்னு எதுக்காக சொல்லி இருக்க. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்திருக்க பாவனுக்கு ஆகையால் நீ சீக்கிரமாக வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதை மறக்கிறதுக்காக இல்ல. இப்படி அதேபடியே நல்லதுக்கும் சூசகங்கள் இருக்கு. சூசகஸ்தேவி ராகஸ்தேவி அப்படிங்கிற சூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல இந்த பாஷ்யத்துல இவைகள்லாம் இருக்கு. இப்ப இந்த சூரியன் இடத்துல ஓட்டை காணப்படுது. நிஜமா ஓட்டை இருக்கா சார்? நிஜமா ஓட்டை இருக்குதுன்னா எல்லோருக்கும் தெரியணும், யார் பார்த்தாலும் தெரியும். ஆனா யார ஆசன்ன மரமாக இருக்காளோ அவளுக்குத்தான் தெரியுது. அப்ப தனித்து சுஷீதம் சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஓட்டையானது என்ன பண்றது? பொய்யான ஓட்டையானது இவனுக்கு நிஜமான ஒரு ஆசன்ன மரணத்தை காமிக்கிறதோ இல்லையோ. அதாவது நக தவித்து பயாதி ஏதுத்துவம், தவித்து சுஷீதேக மரண சூச்சகத்துவம், அதேபடியே சங்கா விசேக மரண ஏதுத்துவம். சங்கா விசம் விஷத்தை சாப்பிட்டேனோன்னு பயம். நிஜமாகவே விஷத்தை சாப்பிடல சார். யாரோ பாயசம் கொடுத்தா இவன் சாப்பிட்டான். சாப்பிட்டுதான் நம்ம பக்கத்துல இருக்கிறோம். அவன் சாப்பிட்டேன்னு அதுல தண்ணி விழுந்ததுன்னா அப்படியா பிராணம் விட்டான். அவனே போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலா ஒண்ணும் ஆயிருக்காது. நிஜமாகவே தண்ணி விழுந்தாலும் ரெண்டு தடவை வாயில எடுத்துருப்பான், டாக்டர் கிட்ட போயிருப்பான், அவன் ஏதோ மருந்து கொடுத்துருப்பான், போயிட்டு இருப்பான். ஆனா என்ன ஆச்சுன்னு அப்படியா காட்டுன்னு போயிட்டு அப்ப என்னாச்சு? சில சமயத்துல உண்மையாக இல்லாத போனாலும் அது சத்தியமான ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறது என்கிறது வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கோம். ஆகையால் சாதகமாக இருக்கிறதே ஆனால், உன்னை சாதிக்கணுமே ஆனால் அதை சாதக கொடுத்த எது சாதிக்கமோ அது எப்படி இருக்கணும் என்றுதானே அல்லவா இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பிரபஞ்ச நிச்சாத்வத்தை சாதிக்கணும். பிரபஞ்ச நிச்சாத்வத்தை எது சாதிக்கும்? அனுமானம் சாதிக்கும். அந்த அனுமானம் எப்படி இருக்கணும்? அது வியாபாரிகமா இருந்தா போதும். அது இப்ப பஸ்ல இருக்கும். அதனால அது அனாரோபிதமாக இருக்கணும், அது சாத்விகமா இருக்கணும். சாத்விகமாக இருந்த அனுமானம் தான் இந்த வித்தியாசத்தை சாதிக்கும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. அனாரோபிதமான ஆரோபிதமான பதார்த்தங்களும் சாதித்துக் கொண்டது உலகத்திலே பார்த்திருக்கோம். சங்கா விஷம், விஷசங்க நிஜமாக விஷம் இருக்கோ எனக்கூடியதான எண்ணமே அவனை பிராணம் வாங்கிட்டு பிராணனை கோபப்படி கட்டிட்டு ஆரோபிதமான பதார்த்தம் அது சாதகமா ஆச்சு. அதே போல ஆரோபிதமான ரஜு சர்பாதிகளும் மாயா கல்பிதமான அத்தியாதிகளும் இவளை தயார் பண்ணிட்டு தனித்திருத்தம் பொய்யாக இருந்த போதிலும் அது என்ன பண்ணிட்டு மரண சூச்சகமாக இருக்கு. ஆகவே இவெல்லாம் நடக்கலாம். அதற்கு மேல ஒண்ணு சொல்றான், சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா ஊனி கவனித்து பார்த்தா அதோட விஷயம் வேற இருக்குதான். இந்த அத்வைத்தி பேசுறதுலாம் நேரோட பார்த்தா நம்மள கண்டனம் பண்றா போல இருக்கு. ஊனி கவனித்து பார்த்தா சரியா இல்லையே அப்படிங்கிறான். என்ன சுவாமி? நனு தத்திர சங்கைவ பயம் உற்பத்திய சாதுவியாகலதாம் உற்பாதயதி சைவ மரண ஹேது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் அவன் தான் உட்கொண்டதான பதார்த்தத்தில் விஷம் இருக்கோ என்று பயந்தான்.
அந்த பயமானது அவன் பயத்தினால அவன் பிராணம் விட்டான், பிராணம் போயிடுச்சார் அப்படிங்கிறது. சோ உண்மையாக விஷயம் இல்ல, பொய்யான விஷயமானது விஷமானது அவனை பிராணம் போகும்படி பண்ணிட்டு. சோ பிராணன் போகும்படி சாதித்தது எது? பொய்யான ஆரோபிதமான விஷம் அப்படின்னு நீங்க சொல்றேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஏன் சார் பிராணம் விட்டான்? ஏன் அவன் போயிட்டான்? ஏன் செத்து போயிட்டான்? அப்படியா? அவன் சரீரத்துல தாத்துக்கள்லாம் வியாக்குலத்தாங்க. சரீரத்துக்குள்ள 7 தாத்துக்கள் இருக்கு. ரத்தம், மாம்சம், மதம், மஜ்ஜா இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு அது ஒரு ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல இருக்கணும். அல்லது கபம், வாதம், பித்தம்னு வச்சுங்களேன். அந்த 3 தாத்துக்கள் ஒரு லெவலா இருக்கலாம். அது 3 சரியா இருந்தா தான் வாழ்க்கை சரியா இருக்கும், ஆரோக்கியம் சரியா இருக்கும். அது ஏதாவது ஒண்ணு திடீர்னு எக்கச்சக்கமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அது அந்த பேலன்ஸ் சரியா இருக்காது, பிராணம் போடும். இந்த சரீரத்துக்குள்ள இஷ்டம் பண்ணிருக்க 3 தூணு, கபம், வாதம், பித்தம்ங்கிற 3 தூணுக்கு மேலதான் இவனுடைய வாழ்க்கை ஆரோக்கியம்ங்கிறது நிக்கலாம். ஆயுர்வேதத்தை அப்படி சொல்லிருக்க. இந்த பயம் என்ன பண்ணி தெரியுமோன்னா, அந்த தாத்துக்களுடைய ஈக்குவலிபிரியம் பட்சத்தை ஆக்கி விட்டுடுது. அது மறுபடியும் பழைய நிலையத்துக்கு வரல சார். அதனால பிராணம் போச்சு. என்ன நடந்தது அங்கேன்னு சொன்னா, யாரும் கத்தியாளுக்கு ஒர்க் பண்ணல. அந்த தாத்துக்களானது சமமாக இருக்க வேண்டியதான நிலை போய் வியாக்குலத்தை உண்டு பண்ணிட்டு, அந்த வியாக்குலத்தினால பிராணம் போயிடுச்சு. அந்த வியாக்குலம் எதனால சார் உண்டாயிருக்க? தாத்துக்கள்லாம் ஏன் சார் அதனுடைய பொருள் மாறிடுச்சு? அதுவா, இவனுக்கு பய ஞானம் வந்திருக்கு, பயம் வந்திருக்கு. அந்த பயத்தினால இவனுக்கு அந்த பய ஞானமானது இவனுடைய தாத்துக்களை கலைச்சிடுது. தாத்துக்களை கலைச்சதுனால பிராணம் போகுது. ஆக்சுவலி எது சார் காரணம்னா சந்தேகம் இல்லை, சந்தேகத்தினால ஏற்பட்ட பயரூபமான விருத்தி ஞானம். அதான் தற்ற சங்கைவ பயம் உட்பாத்திய, அங்கு நான் விஷத்தை உட்கொண்டேனோ எனக்கூடியதான சந்தேகமே பயத்தை உண்டு பண்ணி தாது வியாக்குலத்தாம் உட்பாதையதி, தாதுனுடைய வியாக்குலத்தை உண்டு பண்ணிட்டு சைவ மரணஹேது. அதான் மரணஹேது. சந்தேகம் மரணஹேது இல்ல, ஆரோக்கியமான பதார்த்தம் இல்ல. ஆனா எது மரணத்தை ஹேதுவா இருந்தது? ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? உண்மையானது. உண்மையான பொருள் தான் மரணத்தை சாதித்ததே தவிர பொய்யான சங்கையில. நீங்க என்ன பண்ண, பொய்யான சங்கையா இருந்தால் மரணத்தை எப்படி சாதித்ததோ அதே போல மித்யாபூதமான அனுமானம் அது வியாபாரிகமா இருந்தாலும் சாத்விகமான வித்தியாசத்தை, அது மித்யாசத்தை சாதிக்கலாம் நீங்க சொன்ன. அப்படி இல்லை சார். உண்மையான ஞானம் தான் உண்மையான ஒரு மரணத்தை உண்டு பண்ணிச்சு அப்படிங்கிறான். தத்திர சங்கைவ பயம் உட்பாத்திய தாது வியாக்குலதா உட்பாதந்தி இது மரண சைவ மரணஹேது. நது சஞ்சிதம் விஷம் அப்படி, விஷமும் உண்டு பண்ணிச்சுன்னு சொல்லாதீங்க. விஷம் இருந்தா தானே இல்லையா? சஞ்சிதம் விஷமுக்கு அது இல்லை. ஆனா எது உண்டு பண்ணிட்டு? அந்த சங்கையை உண்டு பண்ணிட்டு. ஏவம் சரித்திர துஷித மாயா கல்பித கஜாதீனாமி ஞானமேவ தத்ததர்த்தக்கிரியாகாரி. ஏவம் இப்படியே சரித்திர சுஷித சூரியனிடத்துல இருக்கக்கூடியதான ஓட்டையோ மாயா கல்பித கஜாதீனாமி மாயினாலும் கல்பிக்கப்பட்டதான யானைகளும் அதனுடைய ஞானம் தான் தத்ததர்த்தக்கிரியாகாரி. ஆக்சுவலா அந்த நாலேஜ் தான் அவனுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணி அவனுக்கு அடிப்பட்டு பண்ணும்படி பண்ணிச்சே தவிர நிஜமாக அந்த ஆரோக்கியமான பதார்த்தம் இல்லை. நதோ அர்த்தோபி, அந்த பொருள் ஒன்றும் உண்டு பண்ணல. ஆகையால் ஏதாவது என்ன சொல்லு, அந்த ஞானம் தான் உண்டு பண்ணிச்சே தவிர பொருள் உண்டு பண்ணல. ஞானமானது சத்தியம். ததாச்ச சர்வத்திர உதாகிருத ஸ்தலேஷு, 8 இடங்கள் சொன்னீங்களோ அந்த இடங்கள்ல ஞானமேவ ஹேது, ஞானம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். தஸ்வரூபதா சத்தியமேவா, ஞானம் சத்தியம் தானே. விஷமானது பொய் சார். அங்க விஷம் இல்ல, விஷம்னு நினைச்சா விஷம் பொய். மாயினால கல்பித்தமான அந்த ஞான பொய். கயத்துல நீங்க பார்த்ததான பாம்பு பொய். ஆனா கயத்துல நான் பாம்பை பார்த்தேன் எனக்கூடியதான அறிவோ, யானையை நான் கண்டேன் எனக்கூடியதான அறிவோ, சூரிய நடத்துல ஓட்டை இருக்கு எனக்கூடியதான அறிவோ, இந்த அறிவு உண்மை. உண்மையான பதார்த்தம் தான் உண்மையான பதார்த்தத்தை உண்டு பண்ணிட்டு, ஆரோக்கியமான பதார்த்தம் உண்டு பண்ணல. என்ன சொல்றேன்? நீங்க சொன்னதான திருஷ்டாந்தங்களை எல்லாம் எப்படி வளர்த்துக்கிட்டான்னு பார்த்தோம்.
இப்ப அதை அப்படி சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு. சர்வத்திர உதாரணத்தனேஷு ஞானமேவ ஹேது தச்சஸ்வரூபதா சத்தியமேவா. அந்த ஞானமான ஸ்வரூபதா சத்தியம் தான். நீங்களும் ஒத்துக்கணும், நாங்களும் ஒத்துக்கிறோம். அன்வயம் வியதிரேகம் அப்படி ஞானத்தைவ காரணத்தாம் கிராகயதா என்னன்னு பார்த்தோம். அன்வய வியதிரேகங்களும் ஞானத்துக்குத்தான் காரணத்தை காட்டி கொடுக்கிறது. பாம்பை பார்த்த பிறகு பயந்தான், பாம்பு இருந்ததுனால பயப்படல. இவனுக்கு பயத்துக்கு காரணம் என்ன? பாம்பு இல்ல, அங்க பாம்பு இருக்கு எனக்குடையதான அறிவு. யாருக்கு பாம்புன்னு அறிவு இருக்கோ அந்த அறிவினால பயந்தான். பாம்புங்கிற அறிவு இல்லாதவன் பயப்படல. மாயையான யானையை பார்த்தவன் நடுங்கினான், மாயினால யானையை பார்க்காதவன் நடுங்கல. சூரியனுக்குள்ள ஓட்டை இருக்கு என்ற பார்த்தவன் அதுக்கு மரண ஹேதுவா இருக்கான், பார்க்காதவனுக்கு மரண ஹேதுவா இல்ல. எல்லா இடத்துலயும் அன்வய வியதிரேகம் எத்தத்துவம் எதபாவே ததபாவா. இது இருந்தால் இது இருக்கு. காரிய காரணங்கள் அப்படித்தானே சொல்றேன். லோகத்துல காரிய காரணங்கள் அன்வய வியதிரேகங்கள்னாலதான் தீர்மானம் பண்றோம். இது இதற்கு காரணம் என்கிறது. இது இருந்தால் இது இருக்கு, இது இல்லைன்னா இது இல்லையா பல முறைகள் பார்த்ததுனால் நமக்கு அது தெரியாது. அதே விதமா இங்கேயும் ஞானம்தான் இதற்கு காரணமா இருந்தது என்று அன்வய வியதிரேகத்தினால் கண்டுபிடிச்சு. அதனால அன்வய வியதிரேகம் அப்படி ஞானத்தைவ காரணத்தாம்ங்கிறாக நகி சந்நிகிதம் சர்ப்பமஜானானா விஜேகி. வேண பாருங்க அது எப்படி இருக்குது. பாம்பு பக்கத்திலேயே இருக்கு சார், இவன் பின்னாலேயே போயிட்டே இருக்கு. அவன் பார்க்கவே இல்லை, அவன் பயந்தானோ. அது நிஜமான பாம்புன்னு அது கடிச்சா லோகோசித்தான். ஆனா அப்படிப்பட்டதான பாம்பு இருந்த போதிலும் அவன் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலைன்னா அவன் வந்து அறியல. லோகத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா என்ன ஆயிருக்கு சார், அது பையிலேயே வச்சிருந்து நான் போயிருக்கேன் சார், பையிலேயே இருந்துருக்கான் பையிலே வச்சுன்னா பைய உடம்புல கட்டிட்டே பொண்ணாவே முழுக்க ரொம்ப பத்திரமா. என்னடா ஆச்சு, அது கூட பாம்பு இருக்குன்னா தூக்கி அப்படி போட்டா பாம்பு போயிடுது. பாம்பை எடுத்து வந்ததேங்கிற அது தெரியும், அது போயிடுதுன்னு வச்சுக்கலாம். இது இவனு தெரியலையே. நம்ம பக்கத்துல இருந்தாலும் அந்த விஷத்தை கொடுக்க போகுது. நமக்கு பிராணாபாயம்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் அதை கண்டு நடுங்கல சார். ஆனா அது பார்த்த மாத்திரத்தினால அப்ப பயம் உண்டாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பொருளானது தத்துவ அசத்துவங்கள் நமக்கு பயத்தை உண்டு பண்ணல. நமக்கு அதனால ஒரு மாறுதல் இல்லை, அதனுடைய அறிவு தான். இது வித்யாரண்யன் சொல்லும் பொழுது எங்கேயோ பையன் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, நான் தெரியாத வரையும் இவன் சௌக்கியமா ஆனந்தமா சீமா பார்த்துட்டு இருக்கான். அது போன்னு தெரிஞ்சவனுக்கு ஓடுறான், நடுங்குறான், ஐயோ இப்படி ஆயிடுச்சு இங்க இருந்து ஓடுறான் அவனை பாக்குறது. அப்ப என்ன நிஜமாக அந்த இன்சிடென்ட் நடந்தது இவருக்கு துன்பத்தை கொடுத்ததா, இவர் அதனுடைய ஞானம் துன்பத்தை கொடுத்ததா? அதனுடைய ஞானம் தான் துன்பத்தை கொடுத்தது. அதே மாதிரியே நமக்கு ஏதோ ப்ரமோஷன் வந்துருக்கு சொல்ற, ஒரு வாரம் ஆச்சு ஒண்ணும் தெரியல, நீங்க வாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன், வருமா வராதான் டென்ஷன் வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னு அப்ப என்ன அர்த்தம்? தெரியாத பதியம் நம்ம அனுபவிக்க தெரியல, தெரிஞ்சதுலயே அனுபவிக்கிறேன். அப்ப என்ன? அந்த அறிவுத்தானே அன்வய விதிரங்கள்லாம் காரணமா இருக்கு. அதான் சொல்ற நகி சந்நிகிதமும் சர்ப்பமும் பாம்பு பக்கத்திலே இருந்த போதிலும் சந்நிகிதமாக இருந்த போதிலும் அஜானான அதை அறிந்து கொள்ளாதவன் பயப்படுவதில்லை. ஆகையால் சர்வத்திர ஞானம் தான் காரணம், ஞானம் உண்மை. ஆகையால் உண்மையான பொருள் தான் உண்மையை சாதிக்குமே தவிர பொய்யான பொருள் சாதிக்காது. உங்க வித்தியாசமான பொய்யான பொருள் சாதிச்சு அப்பப்ப நம்ம சேர்த்து வைக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பிறகு நடக்கும், ஏன் இந்த பேச்சு அனாவசியமா ஊருக்கு பேசிட்டு இருக்காளே நினைக்கப்படாது. ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது அவன் எதற்காக இப்படி பேசிட்டு இருக்கான், அவருடைய பரமதாத்பதியம் உங்க வித்தியாசமான தப்பு சார். முதல் அத்தியாயம் முடிகிற பரியந்தம் ஏதோ விதமாக இது வித்தியாசமான தப்புன்னு சொல்றதுக்காக தான் வரப்படுறாங்க. நகி சமீபம் சர்ப்பம் அஜானானா விஜயதி நக அர்த்த ஆவச்சின்னஸ்ய ஞானஸ்ய ஹேதுத்வே அபிப்பிரசங்காது அர்த்தாவச்சின்னமேவ ஞானம் ஹேது ததாக அர்த்தோபி ஹேதுரேவா இது வாச்சம். அதுக்கு மேல சொல்றான், நீங்க ஒருவேளை இப்படி பேசலாம் சார், இந்த அத்வைத சில சமயத்துல இப்படியும் பேசலாம். என்ன சார், வெறும் அறிவு மட்டும் ஒரு பொருளை உண்டு பண்ணார் சார். அறிவுங்கிற பதார்த்தம் சவிஷயமான பதார்த்தம். ஜானாதி இத்ததி எதே இந்த 3 பதார்த்தங்கள் தான் சவிஷயமான பதார்த்தங்கள். சவிஷயமான பதார்த்தங்கள்னா அறிந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றேன்னு வச்சுக்கலாம். எதையும் நான் கேட்டேன் சரியா சார், நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அது சரியா இல்லை.
எதைன்னு சொன்னா அதுக்கு பதில் அவசியம் சொல்ல வேண்டியதான இடம் இது அறிந்தே. அறிவுக்கு எப்பொழுதுமே விஷயம் இருக்கலாம். அதே போல செய்கிறேன் அப்படின்னு சொன்னா எதைன்னு கேட்டா தெரியல சார் ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல ஆசைப்படுகிறேன்னு சொன்னீங்கன்னா எதைன்னு கேட்டா நீங்க பதில் சொல்லணும். சோ ஜானாதி இச்சதி எதே ஞானம் இச்சா கிரியா இந்த மூணு தான் சவிசேஷமான பதார்த்தங்கள் உலகத்துல. வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் வரணுமேனா சப்சிடியா இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த மூணுலையும் ஞானம் ஒண்ணுதான் நிஜமான விஷயம் அர்த்தம். இச்சையும் யத்னமும் ஞானியமான விஷயம் தான் இங்க தோன்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஞானம்னு ஒண்ணு சொன்னோமையானால் அது விஷய சம்பந்தம் இல்லாதனால ஏதோ ஒரு ஞானம் உண்டு பண்றது அப்படின்னு சொன்னா அது அதிபிரதம். ஏதாவது ஞானம் எதையாவது உண்டு பண்றதுன்னு ஆயிடும். சோ ஞானம் உண்டு பண்றதுன்னு எந்த ஞானம் எதை உண்டு பண்றதுன்னு சொல்லணும். இப்ப ஞானமானது பயத்தை உண்டு பண்ணிட்டுன்னா எந்த ஞானம்? சர்ப்ப ஞானம் பயத்தை உண்டு பண்ணிட்டு, விஷ ஞானம் பயத்தை உண்டு பண்ணிட்டு, யானைங்கிற அறிவானது இருக்கு. யானை அந்த முட்டை வர்றது சார்னா அப்ப பயம் உண்டு வரும். இவைகள்லாம் உண்டா? சோ இப்ப ஞானம் மட்டும் பயத்து பரிசே நாலெட்ஜரோன்னு உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணாது. ஆனா எப்படிப்பட்டதான ஞானம்? அந்த விஷயத்தோட சேர்ந்ததான ஞானம். விஷயத்தோட சேர்ந்ததான ஞானம் தான் ஒன்ன சாதிக்கலாம். பயத்தையோ தைரியத்தையோ சந்தோஷத்தையோ சாதிக்கலாம். அந்த விஷயத்தோட சேர்ந்ததான ஞானம் சாதிக்கிறதே. ஆனால் அதுல எந்த பார்ட் ஆக்சுவலா சாதிக்கிறது? விஷயமும் ஞானமும் ரெண்டு இருக்கு சார். அந்த ரெண்டுலையும் எதை சாதிக்கிறது அப்படின்னு சொல்றேன்னா வெறும் ஞானத்தை சாதிக்கிறதுன்னு உங்களால சொல்ல முடியாது. சோ அந்த பொருளை பயத்தை உண்டு பண்றதுங்கிற இடத்துல வெறும் ஞானம் மட்டும் பயத்தை உண்டு பண்ணல. அந்த ஞானமானது இப்படிப்பட்ட ஞானமானதான் பயத்தை உண்டு பண்ணிட்டு. இது பாம்பு அப்படிங்கிற ஞானம். பாம்புங்கிற ஞானம் மட்டும் பயத்தை உண்டு பண்ணல. ஏன்னா சின்ன குழந்தைக்கு பாம்பு இருக்கு அது தெரியாது. அது நமக்கு பிராணஹானியை கொடுக்கும் தெரியாது. போய் அதை முடிச்சுட்டு வந்தது. அப்ப என்ன பாம்புங்கிற ஞானமா இருந்தாலும் அது பயத்தை உண்டு பண்ணல. அது என்ன எனக்கு அபகாரம் பண்ணக்கூடியதான பொருள் எனக்கூடியதான அறிவு இருந்தாதான் அதாவது பர்யந்தம் ஞானம் இருந்தாதான் அது பயத்தை உண்டு பண்ணும். அப்ப அந்த பயத்தை உண்டு பண்றதுல ஞானம் மட்டும் போராது சார். ஞானத்தோட அந்த பொருளும் அறியப்பட்டிருக்கணும். அர்த்த அனவச்சின்னமான ஞானம், அர்த்த சம்பந்தம் இல்லாதான ஞானம் பயத்தை உண்டு பண்ணல. அந்த பொருளோட சேர்ந்ததான ஞானம் தான் பயத்தை உண்டு பண்றது. அந்த பொருளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணலையானால் அந்த பொருளானது பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான பொருளா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஞானம் தான் பயத்தை உண்டு பண்ணும். இப்ப காரணத்துவத்துக்குள்ள ஆக்சுவலா எது சார் உண்டு பண்ணிச்சுன்னு சொன்னா வெறும் ஞானம் இல்லை. அந்த ஞானத்தோட சேர்ந்ததான பொருள், ஞானத்தோட சேர்ந்ததான பொருள் இதை தயார் பண்ணிட்டுன்னா அப்ப காரணத்துவம் எதுக்கு அந்த பொருளுக்கு உண்டா இல்லையா? அந்த பொருளுக்கும் என் காரணத்தை ஒத்துதான் ஆகணும். இல்லைன்னா அது தயார் பண்ணாது. ஆகையால் அந்த பொருளும் காரணத்தை உண்டு பண்ணிட்டு சார். ஆகையால் அந்த பொருள் ஆரோபிதம், ஆரோபிதமான பொருள் சாதிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் சார் ஒரு சமயத்துல அப்படிங்கிறவங்க. அர்த்த அனவச்சின்னஸ்ய ஞானஸ்ய ஹேதுத்வே அதிப்பிரசங்காது அர்த்த அனவச்சின்ன அர்த்த சம்பந்தம் இல்லாத பொருளுடன் சம்பந்தம் இல்லாதான ஒரு ஞானமானது அது காரணமாக இருக்கு, பயத்துக்கோ மரணத்துக்கோ காரணமாக இருக்கு என்று சொல்வீடையானால் அதிப்பிரசங்கா எந்த ஞானமாவது எதையாவது உண்டு பண்ணலாம். அது அதிப்பிரசங்கம் என்ன? இந்த ஞானம் தான் உண்டு பண்ணணும்னு இல்லை, எந்த ஞானமாவது எதையாவது உண்டு பண்ணலாம் ஆயிடும். ஆகையால் அர்த்தாவச்சின்னமேவ ஞானம் ஏது அர்த்தத்தோட கூடினதான ஞானம் தான் காரணம். அர்த்தம்னா பொருள். எந்த பொருள்? இங்க பிரசுத்தமாக சர்ப்பம் எனக்கூடியதான பொருளோட கூடின சர்ப்ப ஞானம் தான் எனக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டு, யானை எனக்கூடியதான பொருளோட கூடியதான யான ஞானம் தான் பயத்தை உண்டு பண்ணிட்டு, இது விஷம் எனக்கூடியதான ஞானம் தான் இவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணிட்டு. ஆகையால் அப்பொழுது இதோட கூடிய ஞானம் உண்டு பண்ணிட்டுன்னு உண்டு பண்றதுக்கு இதுலயும் பார்த்து பங்கு உண்டு. ஆகையால் பொருள் தான் உண்டு பண்ணிட்டு, அந்த பொருளும் ஆரோபிதம். ஆகையால் ஆரோபிதமான பொருள் ஒரு காரணத்தை உண்டு பண்ணிட்டு அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம் சார். அதே போலயே மிச்சாத்மானமான மிச்சாத்தத்தை உண்டு பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம்.
अर्थ अनवच्छिन्नस्य ज्ञानस्य हेतुत्वे अतिप्रसंगात् अर्थावच्छिन्नमेव ज्ञानं हेतुः तदा च अर्थोपि हेतुः அதே போல பொருளும் காரணமாயிடுது என்று சொல்லலாம். अर्थावच्छिन्नस्य ज्ञानस्य हेतुत्वेपि அவச்சேதகस्य अर्थस्य ताटस्थ्येन अहेतुत्व उपपत्ते. இதுக்கு மேல சொல்ற பாருங்க, அர்த்தத்தோட கூடியதான ஞானம் தான் சார் காரணம். நாங்க ஒத்துக்கிறோம். வெறும் அர்த்தம் இல்ல, வெறும் பொருள் மட்டும் ஞானத்தை உள்ள ஒரு பொருளை தயார் பண்ணல. ஆனா அர்த்தாவச்சின்ன ஞானத்திய ஹேதுத்வேபி அது காரணமா இருந்தாலும் அவச்சேதகத்திய அர்த்தத்திய அவச்சேதகமா அதுடன் கூடின அப்படின்னு இருக்கும். இந்த அவச்சேதக பதார்த்தத்துக்கு அவனே 2-3 அவச்சேதகத்துவம் இப்படி எல்லாம் அவச்சேதகத்துவம் சொல்லுது. அவச்சேதகத்துவம் நிரூபினே ஒரு கிரந்தம். அவச்சேதகம்னா என்னது? அந்த அவச்சேதகத்துவத்தை தயார் பண்ணி அதிலேயே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான் மத்தியா முழுக்க. இருந்தாலும் நம்ம சாதாரணமா இங்க எப்படி கூடினான்னு அர்த்தம் வச்சுக்கொண்டோம் இல்ல. அர்த்தாவச்சேர்ணஸ்ய ஞானஸ்ய ஹேதுத்வே அவச்சேதகஸ்ய அர்த்தஸ்ய தாட்டஸ்தேன அது தடஸ்தமாக இருக்கு. அது அகேதுத்துவ உபபத்தே. அகேதுவாக இல்லாமலும் போல வெறும் ஞானம் உண்டு பண்ணல சார், பொருளோட கூடின ஞானம் தான் உண்டு பண்ணிட்டு. ஆனா அந்த பொருள் இதை உண்டு பண்ணல, அது இன்னொன்னு உண்டு பண்றதுக்கு உபயோகமா இருந்தது. நீங்க கெமிஸ்ட்ரியில கேட்டலிஸ்ட்னு சொல்லி பாருங்க, அது என்ன பண்றது? ஒரு பொருளை இன்னொரு பொருளை உண்டு பண்றதுக்கு சகாயம் பண்றது. ஆனா பைனேச்சர் இது அதை ஒண்ணும் பண்ணல, அதுவே தான் இருக்கு. இல்ல கெமிஸ்ட்ரியில தான் கண்டுபிடிச்சல, நாங்க முன்னாலே வச்சிருக்கோம். அர்த்தாவச்சின்னமான ஒரு பொருளானது அதை தயார் பண்ணி அர்த்தமும் ஞானமும் சேர்ந்து ஒன்றை தயார் பண்ணிடாலும் அதுல அதை தயார் பண்ணக்கூடியதான பொறுப்பு எதுக்கு இருக்கு? அந்த ஞானத்துக்கு தான் இருக்கு. அதனோட கூடியதான பொருளுக்கு இல்லை அப்படிங்க. இப்படி உண்டாகுமா சார்? அது பக்கத்துல நிக்கிறது சார், அது பண்றது ஹெல்ப் இல்லை சார் அப்படி அது தான் காரணமா இல்ல. ஒருத்தர் இன்னொரு காரியத்தை பண்ணணும், பக்கத்துல நீங்க சும்மா பக்கத்துல நிற்கிறது நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு நினைக்கிறோம். இப்ப நான் ஏன் நிக்கணும்னா ஒரு பயமா இருக்கு கூட இருக்கிறது. ஆனா நீர் பண்ணலையோ பண்ணல, அவர் பண்ணும் பொழுது இவர் கூட பக்கத்துல இருந்தார். அதே மாதிரி ஞானமானது பயத்தையோ மரணத்தையோ உண்டு பண்ணும் பொழுது பொருள் அங்க பக்கத்துல இருந்தாலும் இது ஆக்டிவ் ரோல் எடுத்துக்கல அது பண்றதுக்கு. ஆகையால் அது காரணம் இல்லை சார் அப்படிங்கிறது. சரி, இப்படியும் எங்கேயாவது இருக்கா லோகத்துல? 2 பேர் பக்கத்துல இருந்து ஒன்ன சொல்ற ஒரு காரியத்தை பண்ற, அதுல ஒருத்தரால் தான் பண்ணினார் சார், இன்னொருத்தர் பண்ணாலே என்ன அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம். அது இருக்கு என்கிறதுக்காக ஒரு 11 இடங்கள் நமக்கு சொல்ல போற. 2 பொருள் சேர்ந்து ஒண்ணு பண்றது, ஆனா அதுல ஆக்சுவலா பண்றது ஒரு பொருள் தான். 2வது பொருள் சும்மா இங்க இருக்கு, அது ஒண்ணும் நான் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஒரு 11 திருஷ்டாந்தம் கொடுக்க. அந்த 11 திருஷ்டாந்தங்களையும் பார்த்து அனலைஸ் பண்ணி நீ சொன்னது ஒண்ணும் சரியா இல்லை இதுல அப்படிங்கிறது தீர்மானம் பண்ண போறோம். அதோட இந்த பிரகரணம் முடிய போகுது. சாதகத்துவ பாதகம் எனக்கூடியதான பிரகரணம் இப்படி கடைசியில என்ன தீர்மானம் பண்ணிடணும்? மிச்சாத்வானமான மிச்சாத்வத்தை சாதிக்கிறார். கடைசியில வரப்போறது எவ்வளவுதான். டோட்டலா அதனுடைய தாற்பயம் இங்கதான் இருக்கு. ஆனா இந்த சாத்துல எத்தனையோ விவகாரங்கள் நமக்கு தெரிய போகுது. சாதாரணமா இதெல்லாம் எல்லாம் புதுசு ஒண்ணும் கிடையாது. பாஷங்கள்லாம் அங்கிட்ட சொன்னதான் இங்க பார்த்த விஷயங்கள் தான். ஆனா அது எப்படி எடுத்து சொல்றாங்க எனக்கு ஒரு விதமான விஷயம் தான் நமக்கு அந்த கேள்வி. அதுக்கு சமாதானம் அது சொல்ல போற. இத அடுத்த பகுதி, இத அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல